லார்ஜ் மலரறிவு. வெற்றியே இவர்களுக்கு தலை வணங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். வெற்றி தோல்வியை குறிச்சு எந்த ஒரு அழுத்தமோ, இல்ல எதையும் தேர்வு செஞ்சு இருக்காம, அந்தந்த இருத்தல்ல அப்படி லார்ஜ் முழுத்தன்மையாளர்கள். இத அவங்க திறன் என்ன அப்படின்னு உணர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு போட்டியுமே இல்ல. இயற்கையாலே தேர்வு செய்யப்பட்டவர்கள் வெற்றிக்காக. ஏன்னா, இந்த தனித்திறனில் அவர்கள் சிறந்து விளங்கும் போது அவர்கள் தான் வெற்றி அடைகிறார்கள். இது வந்து எழுதப்படாத விதியா இருக்கு. சாதனை தொடரை விட அந்த அனுபவ செழுமை அதுதான் முக்கியம் என்று உணர்ந்து கொண்டவர்கள். ஏதோ வெற்றிய இல்ல ஒரு ரிசல்ட்ஸ வந்து அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் மாதிரி பார்த்து இருப்பாங்க. தே ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் சக்சஸ், பட் தே ஆர் சோ ஷூர் ஆஃப் இட். வெற்றி சார்ந்து இருப்பவர்கள் அல்ல. உலகத்துல வெற்றி பெற்றவங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தனித்திறனை தெரிஞ்சவங்க மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. காப்பி அடிச்சவங்க எல்லாம் வெற்றி பெறல. இப்போ ஒரு நடிகர் இருக்காரு, அந்த நடிகரை காப்பி அடிச்சு வந்தவன் வெற்றி பெறல. ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் காப்பி அடிச்சு வெற்றி பெறல. அந்த ஆர்டிஸ்ட் வந்து தன் திறனை கண்டுபிடிச்சு உள்ள போனதுனால அவன் வெற்றி தோல்வியை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. திறன் தெரிஞ்சிச்சா அது பக்கம் ஏன்னா இட் இஸ் த ஃப்ளோ வித் த நேச்சர். யுவர் கெப்பாசிட்டி இஸ் த ஃப்ளோ வித் த நேச்சர். எதுக்காக அனுப்பப்பட்டீங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க போறீங்க. எல்லா இடத்துலயும் வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது. வாழ்க்கையில வசந்தமா இருக்கு எல்லாமே. விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்லாம் விளையாட்டு அதோடைய விளைவு ஆடக்கூடியது என்று உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் வெற்றி அடையதான் செய்வார்கள். இந்த வேவ் ஆஃப் ஃபார்ச்சூன்னு சொல்லக்கூடிய வெற்றின் அலை அது இவங்களை நோக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது அதை தடுக்க யாராலையும் முடியாது. ஈஸி வின் மாதிரி அதுக்கு ஒரு தோற்றம் கொடுப்பாங்க. அது ஈஸி வின் ஆனா அது அது வந்து அவங்க வெற்றிக்கு பழகி போயிருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியுது. மிரக்கிள் இஸ் another நேம் ஃபார் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படி சொல்றாங்க. இவங்க பிசிக்கலி ரொம்ப டெவலப்டா இருப்பாங்க, ஆனா இன்டெலெக்சுவலி அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு டெவலப் ஆயிருப்பாங்க தேவையான எல்லா விஷயத்துலயும். மைண்ட் கேம்ஸ்ல இவங்க வந்து பாதிக்கப்படுறதே இல்லை. ரொம்ப கிளியர் கட்டா ஃபோக்கஸ்டா அவங்களுக்கு என்ன வருமோ அதை நல்லா பண்ணிட்டு அப்படியே தட்டிட்டு போயிடுவாங்க அவங்க. அப்படி சொல்லலாம். ஸ்பீச்லெஸ் ஆயிடுவோம் நம்ம அவங்கள பார்த்தா. இந்த வீரர்கள் வீராங்கனைகள் தொடர் சாதனையாளர்கள் இவங்க. இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட் இருக்கும். ஹை ரிஸ்க் அப்பிடைட், ரிஸ்க் எடுக்கலாம் தயங்குறது இல்ல. ரெக்லெஸ்லி அட்வென்ச்சரஸ் சொல்லலாம். தே வாக் வித் தேர் ஹெட் ஹெல்ட் ஹை. ரொம்ப கான்பிடென்டான ஒரு வாக் இருக்கும். அசர்டிவா இருப்பாங்க. ஒரு மாஸ்குலின் எனர்ஜி இருக்கு இந்த மலரை பொறுத்து. ரொம்ப ஹை எனர்ஜி, பம்ப்டப்பா இருக்கிறது. ஒரு மத்தவங்களை வந்து ரொம்ப பிளெயினா ஈஸியா ஒரு சிம்பிளான ரூட் இருக்கும். அவங்களோட சக்சஸ் ரூட் சிம்பிளா இருக்கும். அதுல வந்து மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அண்ட் திருப்பி திருப்பி தொடர் வெற்றிய சாத்தியப்படுத்தக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க முழுத்தன்மையில. பல ஹீலிங் தெரப்பி கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க கிட்டயே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய லேர்ன் பண்றாங்க. பட் ஆனா அவங்களால செல்ஃபா அதை தனக்கு கூட பயன்படுத்திக்க முடியல, ஃபேமிலிக்கும் பயன்படுத்த முடியல. மருத்துவத்துக்கு மத்தவங்க கிட்ட போயிட்டே இருக்காங்க. லார்ஜ் கொடுத்தப்போ அவங்க தொடர்ந்து 1 மந்த்துக்கு மேல எடுத்தாங்க சார். அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயும் போகாம அவங்க லேர்ன் பண்ணதை வச்சு அவங்க ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பல நேரத்துல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாலும் அதை என்னைக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற போது ஒரு தயக்கம் ஏற்படுதுன்னா லார்ஜ் எடுக்கும் போது அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. நாம கத்துக்கிட்ட வித்தைய பயன்படுத்துறதுக்கு அவங்களாலதான் அது முடியும். ஹீலிங்கு இவங்களாலதான் ஃப்ளவர் ரெமெடி நல்லா எடுக்க முடியும், இவங்களாலதான் ஃப்ளவர் ரெமெடி கரெக்டா கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மனநிலை தோணுச்சுன்னா அவங்களாலதான் கரெக்டா ரெமெடி செலக்ட் பண்ண முடியும். நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயன்படுத்துறது, திறனை பயன்படுத்துறது. சூப்பர். 1 மந்தா என் பையன் பைத்தான் கோடிங் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. சர்டிபிகேட் கம்ப்ளீஷன் பண்ணவே இல்லை. அதுல லாஸ்ட் ஃபைனலா ஒரே ஒரு இது ப்ராஜெக்ட் மட்டும் பண்ண சொன்னாங்க, நீங்க செய்து காட்டணும் அப்படின்னுட்டு. இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரு லேப்டாப்ல பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 850 இருக்கும் சார். அவரு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, சர்டிபிகேட் வந்துருச்சு சார். 1 மந்தா அதை ட்ரை பண்ணி இன்னைக்கு கிளாஸ்ல அவருக்கு அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். முடித்து விடுதல். அதாவது அவனுக்கு முடிவு தெரியும். லார்ஜ் ஆளுங்களுக்கு இப்படிதான் முடியும், இப்படிதான் செய்யும். ஏன்னா அவனுக்கு திறன் தெரிஞ்சிச்சுல. இப்போ ஒரு 50 கிலோ வெயிட் தூக்குதுன்னா என்னால முடியும்னு தூக்கிறான் காலில், அவ்வளவுதான். அது வெற்றி கிடையாது, அவன் திறன். ஒரு 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்ட முடியும், அவன் திறன் அது. அந்த திறனை நம்ம திறனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறன் இருக்கும். அதுதான் முக்கியம். ஒரு குயில் மயில் ஆகாது, மயில் குயில் ஆகாது, காக்கா பருந்தாகாது, பருந்து காக்கா ஆகாது. அது அதுக்குன்னு தனித்தன்மை விருப்பப்படுறதில்லை. அதுதான் லார்ஜ். வாழ்க்கையில நாம வெற்றி பெறணும் அப்படின்னா என்னோட திறன் என்ன அப்படின்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
தன்னம்பிக்கையின் நட்சத்திரம், ஏணிப்படி, லார்ஜ். யார்கிட்ட உண்மையும் திறனும் இருக்கோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். மற்றவங்க நம்மளை பாராட்டுறபடி தான் நம்ம நடந்துக்கணுமே தவிர நம்ம வேலையை விட்டுட்டு மற்றவங்கள பாராட்டுறதுக்காக இந்த உலகத்துக்கு நம்ம வரலை. மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நான் அவங்கள மாதிரி ஆரோக்கியமா இல்லையே, ஒரு பணக்காரனா இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு பாட வரலையே அப்படின்னு மற்றவங்க கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கறது, அடுத்தவங்களோட திறமை வெற்றியை பார்த்து வியந்து நிற்பது, கம்பேரிஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்டல். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவர் லார்ஜ் தேவைப்படக்கூடிய நபர். ஒரு விஷயத்த பிரச்சனைய எப்படி எதிர்கொண்டு வெளியில வர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லார்ஜ். இவங்க திறமைசாலிங்க, சொல்ல போனா மற்றவங்களை விட திறமையா இருக்கிறவங்க. இவங்களோட தாழ்வு மனப்பான்மையை போக்கி அவங்களோட திறமைகளை உணர வச்சு இவங்களை முன்னேற்றத்துக்கு லார்ஜ். இந்த மலரை எடுக்கும்போது எதையும் எதிர்கொள்ளும் ஒரு தைரியமும் துணிச்சலும் பிறக்குது. நம்ம கெப்பாசிட்டியில் ஒரு டவுட் வரும்போது அப்பப்போ நம்ம இந்த லார்ஜ் எடுத்துக்கலாம். தன்னைத்தானே தடைப்படுத்துவதிலிருந்து முற்றிலுமா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை மாத்திக்கிறவங்க இந்த லார்ஜ். நோய் வந்தாலும் அதுல இருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு மலர் இந்த லார்ஜ். தன்னோட திறனை நம்புறவங்க, பிரபஞ்சத்தை நம்புறவங்க. நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கற்களாக மாற்றத்துக்கு லார்ஜ். வெற்றி பெறுவதற்காகவே பிறந்திருக்கும் மனிதர்கள் இவங்க. கலங்கரை விளக்கம் போல ஒளி வீசக்கூடியவங்க. நாம எல்லோருமே ஞானம் பெறதான் வந்திருக்கோம். குறிப்பிட்ட நபருக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உலகத்துல பிறந்த அனைவருமே சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்த்தக்கூடிய மலர் செஸ்னட் பட் லார்ஜ். 2 மலர்களும் கும்ப கலசம் போல இருக்கும். இந்த மனிதர்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ்றவங்களா இருப்பாங்க. இவங்களோட தன்னம்பிக்கையை உயர்த்தி திறமைகளை உணர செய்து முன்னேற்றுவது லார்ஜ். ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு வெற்றியை நோக்கி முன்னேறும் நிலை முயற்சி திருவினையாக்கும். லார்ஜ் சாப்பிட்டா எல்லாமே முடியும், எது வேணும்னாலும் முடியும். லார்ஜ் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ். விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையின் மலராக இருக்கிறது லார்ஜ் மலரறிவு. இந்த மலர் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, முயற்சி செய்யுங்கள், வெற்றியோ தோல்வியோ இரண்டாவது விஷயம். தோல்வி அப்படிங்கிறதே ஒரு முடிவு அல்ல, அது இன்னொரு முயற்சிக்கான அழைப்பு அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த மலர் பார்த்தோம் அப்படின்னா சிரமமாக கடினமான சூழலில் தைரியமாக வாழக்கூடியதாக இருக்குது. நம்மளோட மிமுலஸ் மலரறிவு மாதிரி வெற்றியும் வளர்ச்சியும் எப்போவுமே எதையுமே கடந்து செல்லக்கூடிய மன வலிமையால் பிறக்கக்கூடியது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்குது. பாதுகாப்பான சூழல்ல அல்ல, ஒரு எதிர்மறையான சூழலில் தான் நம்மளோட உண்மையான வலிமை வெளிப்படும். அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு தேவைப்படக்கூடிய மலராக இந்த மலர் இருக்குது. மிகுந்த வலிமை மற்றும் மரியாதையின் குறியீடாக இந்த மலர் இருக்குது. மலையின் உச்சியில் உயிர் பிழைக்கும் உக்தி அறிந்த மலர். அதனால எப்படிப்பட்ட சூழலையும் தனக்கு சாதகமாக ஆக்கிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த மலரை எடுக்கலாம். தன்னம்பிக்கையும் தன்னிறைவையும் நோக்கி நம்ம பயணிக்கும் போது இந்த மலர் நமக்கு உதவக்கூடியதாக இருக்குது. விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே யாரும் அஞ்சுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த மலர். வினை திப்பம் என்பது ஒருவன் மனத்திப்பம், மற்றைய எல்லாம் பிற. ஒரு செயலை செய்கிறதுக்கு அதை முடிக்கக்கூடிய திறமை மட்டும் இருந்தால் போதும், அதுதான் ஒரு நல்ல மன வலிமை அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது லார்ஜ் மலர் அறிவு.